Hi friends, welcome to Janu's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா bread halwa. வாங்க அதை எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 1/4 பவுல் தண்ணி ஊத்திக்கோங்க. அப்புறம் அதே பவுல்ல 1/2 பவுலுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு panல ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு wheat bread எடுத்துர்க்கேன். நீங்க நார்மல் bread கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 wheat bread போல எடுத்து brown கலர்ல ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அதை நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். bread நல்லா ரெண்டு பக்கமும் brown கலர்ல ஃப்ரை ஆகுற வரைக்கும் நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க bread நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பவுல்ல வெச்சிடலாம். இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மற்ற bread pieces எல்லாத்தையும் நீங்க ஃப்ரை பண்ணி தனியா ஒரு பவுல்ல எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பால்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க bread pieces எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த bread pieces எல்லாத்தையும் பால்ல மெதுவா கரண்டி வச்சு லைட்டா உடைச்சு விடுங்க. நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா அந்த பீசஸ் எல்லாம் சின்ன சின்னதா உடைச்சு விடுங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி பால் எல்லாம் அளந்து எடுத்து அதே கப் அளவுல தான் சர்க்கரையும் அளந்து எடுத்துர்க்கோம். இப்போ இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நான் முந்திரி பருப்பு, திராட்சை பழம் எல்லாத்தையுமே நெய்யில ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட wheat bread halwa ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஜானூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.